ஆசிரியராக இருந்து அதற்கு பிறகு மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் டிஇஓ அப்படி திருவாரூர்ல இருந்து ஓய்வு பெற்றவர். அதற்கு பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறிவுச்சுடர் என்கிற ஒரு தொலைக்காட்சி யூடியூப் சேனல், தமிழ் தரம் அப்படிங்கிற 2 யூடியூப் சேனலை அவர் சொந்தமாக நடத்திக்கிட்டு வர்றாரு. தொடர்ந்து இந்த பெரியாரியல் பயிற்சி பட்டறையில் வகுப்புகளை எடுத்து வரக்கூடிய நம்முடைய அழகிரிசாமி அவர்கள் இப்போ அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட துணைச் செயலாளர் மாணவக கரு அண்ணாமலை அவர்கள் சிறப்பு செய்வார். நம்முடைய பகுத்தறிவாளர் கழக ஊடக பிரிவு தலைவர் மாணவக அழகிரிசாமி அவர்கள் இப்பொழுது வகுப்பை தொடங்குகிறார்கள். பவர் பாயிண்ட்ல இலக்கத்தோடு நடத்துவாங்க. எல்லாரும் குறிப்பிடுங்க. பரிசு வந்து நம்ம தலைவர் வந்து பரிசு கொடுத்திருக்கார். எல்லாரும் குறிப்பிடுங்க. இப்பயே நேரம் கடந்துட்டு 11:18 மணி. அதனால 40 நிமிடம் அளவுக்கு உங்களுக்கு வகுப்பை ஐயா அவர்கள் எடுப்பாங்க. அடுத்தது நம்முடைய குமரேசன் ஐயா, அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவர் ஐயா வீரமணி ஐயா அவர்கள் வர இருக்கிறார்கள். இப்பொழுது வகுப்பை நம்முடைய அழகிரிசாமி ஐயா அவர்கள் தொடங்குகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் நேரம் வகுப்புக்குள்ள போயிடுறேன், நேரம் இல்லை. மாணவர்கள் மாணவிகள் இந்த திரையிடப்பட்டிருக்கதை கவனமாக பார்த்துவாங்க. உங்களுக்கு நோட்டு கொடுத்துருக்கேன். சிறப்பாக குறிப்பிடக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு இருக்கு மாநில இறுதியாக. அதையும் கவனத்தில் கொண்டு உன்னிப்பாக கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பு 45 நிமிடங்கள் தான், கொஞ்சம் விரைவாக தான் இருக்கும். நிறைய செய்திகளை, முழுமையான செய்திகளை சொல்ல முடியுமா என்றால் முடியாது என்பது உங்களுக்கே தெரியும். இது அடர்த்தியாக செய்தி இருக்கும். மேலும் தொடர்ந்து பல புத்தகங்களை படிக்க விட நான் இறுதியில் நிறைவாக சொல்கிறேன். இப்போ தந்தை பெரியாரின் வாழ்க்கை வரலாறு. இதுல தந்தை பெரியார் தான் யார் என்று சொல்கிறார். அந்த மாணவர்களுக்கு கவனிங்க, தான் யார் என்று தந்தை பெரியாரே எழுதியிருக்கிறார். அந்த பேராக தான் நம்ம சொல்ல போறோம். இதை கவனமா கேளுங்க. இதை வந்து நீங்க வந்து மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டியது. ஈவே ராமசாமி என்கிற நாம். தந்தை பெரியாரோட இயற்பெயர் என்ன? பதில் சொல்லுங்க. கேட்டா பதில் சொல்லுங்க. டக்குன்னு பதில் சொல்லுங்க. இது பள்ளி கிடையாது, கல்லூரி கிடையாது. நீங்க ஃப்ரீயா வந்து கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தெரியலன்னா கேள்வி கேட்கலாம். வேற எதுவும் பேசுவதாலும் பேசலாம். சோ ஈவே ராமசாமி என்கிற நாம் திராவிட சமுதாயத்தை திருத்தி, ஈவே ராமசாமி என்கிற நாம் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேல் போட்டுக் கொண்டு அதே பணியாய் இருப்பவர், அதே பணியாய் இருப்பவர் இறுதி நாள் வரைக்குமே வேற பணியாக தந்தை பெரியார் இல்லை. அதனால அவர் சொல்றாரு, அதே பணியாய் இருப்பவன். அந்த தொண்டு செய்ய எனக்கு யோகியதை இருக்கிறதோ இல்லையோ, அந்த பணி செய்ய யாரும் வராதினால் நான் அந்த பணியை மேற்போட்டுக் கொண்டு தொண்டாற்றி வருகிறேன். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க, முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. ஈவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேற்போட்டுக் கொண்டு அதே பணியாய் இருப்பவன். அந்த தொண்டு செய்ய எனக்கு யோகியதை இருக்கிறதோ இல்லையோ, அந்த பணியை வேறு யாரும் செய்ய வராததால் நான் அந்த தொண்டை மேற்போட்டு கொண்டு செய்து வருகிறேன். வேறு யாரும் முன் வரல. இது நாள் வரைக்கும் பதவிக்கு தான் வர்றாங்க, ஒவ்வொருத்தரும் வர்றாங்க, முதலமைச்சரா வர்றாங்க, 10-15 பேர் முதலமைச்சர் லிஸ்ட்ல நிக்கிறாங்க, நீ நான் சொல்லிட்டு. ஆனா இந்த சமுதாய தொண்டை வேறு யாரும் இதுவரைக்கும் செய்ய முன்வரவில்லை. இதை தவிர வேறு ஒன்று பற்றும் எனக்கு இல்லாதால், இதை தவிர வேறு பற்றே கிடையாது பெரியார். இதை தவிர வேறு பற்று ஒன்று எனக்கு இல்லாதாலும் கொள்கைகளையும் திட்டங்களையும் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டேன், கொள்கைகளையும் திட்டங்களையும் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டே செய்து வருவதாலும் நான் அத்தொண்டுக்கு தகுதி உடையவன் என்றே கருதுகிறேன். சோ இத கவனமா ஃபாலோ பண்ணீங்க. இதை தவிர வேறு பற்று ஒன்று எனக்கு இல்லாததாலும் பகுத்தறிவையே அடிப்படையாக கொண்டு கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுப்பதாலும் நான் அத்தொண்டுக்கு என்ன
தகுதி உடையவன் என்றே கருதுகிறேன். சமுதாய தொண்டு செய்கிறவனுக்கு இது போதும் என்றே கருதுகிறேன். இது ரொம்ப முக்கியமான கருத்து. இதை நீங்க குறிப்பில் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு நோட்ல எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இது வந்து ஐயாவுடைய பேர் பாருங்க, ஈவே ராமசாமி என்று சொல்றோம் இல்லையா? இந்த முதல் எழுத்து ஈ நெடில், இது எதை குறிக்கிறது தெரியுமா? வெரி குட். யார் சொன்னா? கை உயர்த்துறேன். உங்க பேர் சொல்லுங்க. அன்வர்சி. வெரி குட். நீங்க தான் நர்ஸ். ஓகே, அன்வர்சி 2 பேர் சொல்லிருக்காங்க. பாராட்டுகள், கை தட்டலாம். இவ்வளவு பேர் இருந்தப்ப 2 பேர் சொல்லும் போது நம்ம முன் வந்து கைத்தட்ட முன் வர வேண்டும், அவர்களை பாராட்ட முன் வர வேண்டும். சரி, பிறந்த நாள் தந்தை பெரியாருடைய பிறந்த ஆண்டு செப்டம்பர் 17 எல்லாரும் தெரியும். பிறந்த நாள் கொண்டாட உள்ள பெரியார் பிறந்த நாள் வந்து செப்டம்பர் 17, ரைட்டு. ஆண்டு 1879. இந்த வீடு யாருது? இதான் தந்தை பெரியார் பிறந்த இல்லம். எந்த ஊர்ல இருக்கு? ஈரோப்பில் இருக்கிறது. இது தந்தையார் பெயர் வெங்கட நாயக்கர். இது அவர் படம், அப்பா படம். இது வந்து அம்மா சின்ன தாயம்மார், நம்முடைய தாயாருடைய படம். இது வந்து உடன்பிறந்தவர்கள் அண்ணன் ஈவே கிருஷ்ணசாமி, தங்கைகள் பொண்ணு தாயம்மாள், கண்ணம்மாள். இப்ப அண்ணன் பேர் சொல்லுங்க, கிருஷ்ணசாமி. தங்கை பேர் சொல்லுங்க, பொண்ணு தாயம்மாள். ஒருத்தவங்க கண்ணம்மாள். இப்ப அவங்களை பத்தி பின்னாடி கொஞ்சம் வரும், கவனிச்சு. இது வந்து ஒரு போட்டோ. இது க்ளோஸ் அப் படம். ஈவே கிருஷ்ணசாமி அண்ணன், தங்கை கண்ணம்மாள். இப்ப பெற்றோரை பத்தி பார்க்க போறோம். தந்தை பெரியார் பெரிய செல்வந்தர் உங்களுக்கு தெரியும். ஆனா தந்தை பெரியாருடைய அப்பா ஆரம்ப காலத்துல மிக எளிய குடும்பத்தில் இருந்தாங்க, வறியவர்கள் இருந்தாங்க, கூலி வேலை செய்தார்கள். நல்லா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தந்தை பெரியாருடைய அப்பா எப்படி இருந்தாங்க? 12 வயதுல அவர்கள் கூலி வேலை செய்தார். அவருடைய அம்மாவும் அப்படிதான். தந்தையார் 12 வயது முதல் கூலி வேலை, 18 வயதுல கழுத்தச்சருக்கு கையாள்ல ஐசண்டா பணியாற்றினாங்க. அப்புறம் தாயார் அம்மாவும் என்ன பண்ணாங்க? செங்கல் இருக்கக்கூடிய சூளை தெரியுமில்ல, செங்கல் இருந்து இருப்பாங்கல்ல, செங்கல் செய்யக்கூடிய சூளையில அதை சுமக்கக்கூடிய பணியை அவங்க அம்மா செஞ்சிருக்காங்க. அதற்கு பின்னால அவங்க வந்து வாடகைக்கு வண்டி ஓட்டுறாங்க. தந்தை பெரியாருடைய அப்பா வாடகைக்கு வண்டி ஓட்டுகிறார்கள். அதற்கு பின்னால இந்த வண்டியும் மாட்டையும் வித்துட்டு என்ன பண்றாங்க? ஒரு சிறிய மளிகை கடை வைக்கிறாங்க. இந்த வண்டியையும் மாட்டையும் வித்துட்டு என்ன பண்றாங்க? ஒரு சிறிய மளிகை கடை வைக்கிறாங்க. அந்த மளிகை கடையில அவருடைய உண்மை, உழைப்பு, நேர்மை இதெல்லாம் பார்த்து வியாபாரம் பெருகி, அந்த மளிகை வியாபாரம் எந்த அளவுக்கு வருது? பெரிய அளவுக்கு பெருகுது. மளிகை வியாபாரம் பெரிய அளவுக்கு பெருகி அது மண்டி கடையாக மாறுகிறது. மொத்த வியாபாரம் செய்யக்கூடிய மண்டி வியாபாரம் மாறுது. மொத்த வியாபாரம் ஹோல்சேல் என்று சொல்றோம்ல, அந்த ஹோல்சேல் கடைக்கு அந்த அளவுக்கு உயர்கிறது. வணிகம் பெருகி மிகப்பெரிய செல்வந்தராகிறார் தந்தை பெரியாருடைய அப்பா. இப்ப பெரியார் வந்து பிறந்ததுக்கு பின்னாடி அவங்க பாட்டி வீட்டுல வளர்றாங்க. அவங்க வீட்டுல வளராம எங்க வளர்றாங்க? யாரு வீட்டுல வளர்றாங்க? பாட்டி வீட்டுல வளர்றாங்க. அவங்க பாட்டி அவங்க படம். பாட்டி வந்து பொதுவா செல்லம் யாரும் கொடுப்பா? அப்பா அம்மா கொடுப்பாங்களா? பாட்டி தாத்தா கொடுப்பாங்களா? குழந்தைகளுக்கு பாட்டி செல்லம் கொடுப்பாங்க, தாத்தா செல்லம் கொடுப்பாங்க. பாட்டி வீட்டுல வளர்றதுனால அவர் அதிகமா செல்லம் கொடுத்தாங்க. எப்படி வளர்றார் பெரியார்? முரட்டு பிள்ளையாக வளர்ந்தார். தன் விருப்பப்படி வளர்ந்தார். தந்தை பெரியாருடைய படிப்பு எத்தனை வயதுல போறாரு? 6 வயது படிப்பு போறாங்க. 10 வயதோட படிப்பு முடிகிறது. முதல் 3 ஆண்டுகள் தொடக்க பள்ளி என்று சொல்லக்கூடிய திண்ணைப்பள்ளி. முதல் 3 ஆண்டு 6 வயதுல பள்ளி போறாரு. முதல் 3 ஆண்டுகள் தொடக்க கல்வி அல்லது திண்ணைப்பள்ளி என்று சொல்வது. அதற்கு அடுத்தாற்போடு இருக்கக்கூடிய 2 ஆண்டுகள் வந்து ஆங்கில பள்ளி என்று சொல்லக்கூடிய ஸ்கூல் என்று சொல்லக்கூடியது. மொத்தம் 5 ஆண்டுகள் பள்ளி படிப்பு. எவ்வளவு ஆண்டு தந்தை பெரியாருக்கு? 5 ஆண்டுகள். எனவே 10 வயதோட அவருக்கு பள்ளி படிப்பு முடிஞ்சிருது. பள்ளி படிப்பு படிக்கும் போதே தந்தை பெரியாருக்கு ஜாதி உணர்வு இருந்திருக்கிறது. இன்றைக்கு எவ்வளவு வயசாலும் பலருக்கு ஜாதி உணர்வு இருக்கிறது. பெரிய தலைவராக இருந்தாலும் ஜாதி உணர்வு இருக்கிறது. ஆனால் பெரியாருக்கு படிக்கும் போதே இளவயதிலேயே ஜாதி மறுப்பு உணர்வு இருந்திருக்கிறது. அது எடுத்துக்காட்டாக ஒரு சில செய்திகளை மட்டும் நம்ம சொல்றோம். இவர் வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே, இப்பெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போறப்ப தண்ணி பாட்டோட போறோம், உணவோட போறோம். அப்பெல்லாம் அது கிடையாது. தண்ணி துவைக்கிறப்ப என்ன பண்ணி குடிக்கணும்னு அப்படின்னு வீட்டுல சொல்லி அனுப்புறாங்கன்னா, அருகாமையில் உள்ள உன்னுடைய பள்ளிக்கு அருகாமையில் உள்ள புழங்கக்கூடாத சாதியார் வீடுகள் இருக்கு, அங்க போய் தண்ணி வாங்கி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, எங்க தண்ணி வாங்கி குடிக்கிறது அப்படின்னா
உங்களுடைய வாத்தியார் வீட்டிலே வாங்கி முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க வீட்டுல. அவர் போய் அவங்க வாத்தியார் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு தண்ணி கேட்கிறாரு. அந்த தண்ணி வந்து எடுத்து உணவு கொடுக்குது, திண்ணையில வைக்கிறாங்க பாருங்க. இந்த படம் உங்களுக்கு அதை காட்டும். திண்ணையில டம்ளர் வைக்கிறாங்க, நேர கையில கொடுக்கல, டம்ளரை திண்ணையில வைக்கிறாங்க, எடுத்து குடிக்க சொல்றாங்க. குடிக்கும் போது என்ன பண்ணணும், தண்ணி அண்ணாந்து குடிக்கணும், அந்த டம்ளர் மேல வாய்ப்படக்கூடாது, படாம குடிக்கணும் என்று சொல்றாங்க. இவர் வந்து சின்ன பிள்ளை தானே, அதனால அவர் குடிக்க தெரியல. குடிக்கும் போது என்ன பண்ணுது, தண்ணி சிதறுது, டம்ளர்ல விழுது, வெளியெல்லாம் விழுது. அதை பற்றி அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அவரை திட்டுது. கடைசியா அந்த டம்ளர் மேல என்ன பண்றாங்க, தண்ணி தெளிச்சு அவங்க எடுக்கிறாங்க. இவர் குடிச்ச உடனே இந்த டம்ளர் மேல என்ன பண்றாங்க, தண்ணி தெளிச்சு எடுக்கிறாங்க. ஏன் தீட்டு கழிக்கிறது. வெரி குட். இப்ப இது போன்ற சாதி மறுப்பு உணர்ச்சி அவருக்கு வந்து உணர்றாரு. இது போன்ற ஏன் இது மாதிரி செய்யறாங்க, ஏன் வாய் வச்சு குடிச்சாங்கன்னா, ஏன் தண்ணி தெளிச்சு எடுக்கணுங்கிற உணர்வு அவருக்கு வருகிறது. அவர் சிந்திச்சு பார்க்கிறாரு. எனவே அவர் என்ன பண்றாரு, அடுத்த நாள்ல இருந்து அந்த வீட்டுல தண்ணி வாங்கி குடிக்கிறது கிடையாது. என்ன பண்றாரு, அருகாமையில் தனது வீட்டுல யார் வீட்டுக்கு செல்லக்கூடாது என்று தனது வீட்டில் சொன்னார்களோ அதை மீறி புழங்கக்கூடாத சாதியார் என்று சொல்லக்கூடியவர்கள் வீட்டுக்கு சென்று தண்ணி கேட்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க, நீ வந்து இன்னார் வீட்டு பிள்ளையாச்சே, எங்க வீட்டுல வந்து தண்ணி கேட்கறீங்க, உங்க வீட்டுல ஒண்ணு பேச மாட்டாங்களா என்று கேட்கிறப்ப அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, நீங்க தண்ணி கொடுங்க என்று சொல்லி வாங்கி குடிக்கிறாங்க. அவங்க மகிழ்ச்சியா கொடுக்குறாங்க, எந்த விதமான கட்டுப்பாடும் அவருக்கு விதிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மேலும் தின்பண்டங்களும் கொடுக்குறாங்க. தண்ணி விட்டு தான் கேட்டாரு, தண்ணியும் கொடுத்தாங்க, மேலும் தின்பண்டங்களும் கொடுக்குறாரு. அது ரொம்ப மகிழ்ச்சி. எனவே தொடர்ந்து அதே அங்கேயே போய் அவர்களுடைய போய் தண்ணி வாங்கி குடிக்கிறது, அவர்களுடைய பலகாரங்கள்லாம் வாங்கி சாப்பிடுது என்று இப்படியே தொடர்கிறது. இந்த செய்தி தந்தை பெரியாருடைய வீட்டுக்கு தெரியுது. வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே என்ன சொல்லுவாங்க, பாராட்டுவாங்களா, சாதி மதத்திலேயே ஓடி இருந்தவர்கள் உடனே வந்து அவரை வந்து கண்டிக்கிறாங்க, காலில் விலங்கு போடுறாங்க. தண்டனையாக புழங்கக்கூடாத சாதியார் வீட்டுக்கு போய் தண்ணி வாங்கி குடிச்சதுனால அவருடைய காலுக்கு விலங்கு. காலுக்கு விலங்குன்னா என்ன, உங்களுக்கு பல பேருக்கு தெரியறது வாய்ப்பு இல்லை. யாருக்கு தெரியுமா காலில் விலங்குன்னா சொல்லுங்க. காலில் கட்டு போடுறதா, உட்காருங்க. வேற யாரும் சொல்றா, பங்கிலி கட்டி வந்து ஓகே, ஓரளவு சொல்லுவீங்க. காலில் ஒரு யாரு, வெரி குட். உங்க பேரு மகிழ்ச்சி. இளவரசு பாராட்டுகள், 2 தோழர்களை பாராட்டுகள். ஓரளவு சொல்லிருக்கீங்க. காலில் பெரிய கட்டையை கட்டி, நீளமான கட்டை, விரல் விழாக்கு நீளமான கட்டை, ஒரு 2 அடி 2 அடி கட்டையை கட்டி அதை ஓட்ட போட்டு அதை ஒரு சங்கிலியை கட்டி காலில் கட்டி விட்டுருவோம். வெறும் சங்கிலி மட்டும் இல்ல, சங்கிலியோட எழுந்திருக்கக்கூடிய ஒரு நீண்ட கட்டை. எளிதில் நடக்க முடியுமா, நம்ம எளிதில் நடக்க முடியுமா அந்த கட்டையை போட்டாச்சுன்னா? அதுக்குதான் விலங்குன்னு பேரு. அப்ப வந்து கால் விலங்குன்னு சொல்றது. இப்போ போலீஸ்காரங்க வந்து குற்றவாளிக்கு போது கை விலங்கு, அப்ப கால் விலங்கு போடுவாங்க. இது மாதிரி விலங்க போட்டு விட்டாங்க. ஏன் போட்டாங்க, இது மாதிரி உங்க வீட்டுல தண்ணி வாங்கி குடிக்காதீங்க. ஆனா அவர் கேட்டாருன்னா கேட்கல, மறுபடியும் அவங்க வீட்டுல போய் தண்ணி வாங்கி குடிக்காது. இது மறுபடியும் அவங்க வீட்டுக்கு தெரியுது. மறுபடியும் என்ன பண்றாங்க, 2 கால்லையும் விலங்கு போடுறாங்க. 2 கால்லையும் நினைச்சு பாருங்க, உங்க காலில் இந்த பக்கம் ஒரு 3 அடி கட்டை காலு, இந்த பக்கம் காலில் ஒரு 3 அடி கட்டைய செயின் போட்டு கட்டிட்டா நடக்க முடியாது, சுத்தமா நடக்க முடியாது. ஆனா அது அவர் கவலைப்படல. பெரியார் எழுதியிருக்காரு, 2 விலங்குகளையும் 2 காலில் போட்ட அந்த விலங்குகளையும் தோல் மேல் போட்டுக்கொண்டு நான் அவர்களுடைய கூடி திரிந்தேன், அந்த 2 கூடி திரிந்தேன் என்று அவர் எழுதியிருக்காரு. எனவே ஜாதி உணர்வு அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே இல்லை என்பதற்கு இதெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறது. ஜாதி மறுப்போட வளர்ந்திருக்கிறார். இது இன்னொரு நிகழ்ச்சி. தந்தை பெரியாருடைய வீட்டிலிருந்து அவருடைய கடைக்கு போகக்கூடிய அந்த ரோட்ல சாலையில ஒரு கடை இருக்கிறது, ஒரு பார்ப்பனுடைய கடை. அந்த பார்ப்பனுடைய பேரு ராமநாத ஐயர். ராமநாத ஐயர் பத்தி விதி மேல ரொம்ப நம்பிக்கை உடையவர். எல்லா விதிபடித்தான் நடக்கும், விதியை மீற முடியாது என்று அவர் சொல்லக்கூடியவர். அப்படி சொல்றப்ப இது தொடர்ந்து ஒரு காதல் வாங்கிட்டே போறாரு. ஒரு நாள் நினைக்கிறாரு, இந்த ஐயருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் நினைக்கிறார். ஒரு நாள் வராரு, ஐயா இது ரொம்ப கொடியதா? ஆமா கொடியது. வலியதா? வலியது. வீர முடியாதா? வீர முடியாது. இது இப்படித்தான் நடக்குமா? ஆமா. நீங்க ரொம்ப நம்புறீங்களா? நம்புறேங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றாரு, அந்த கடைக்கு வெளியில ஒரு தட்டி இருக்கு. தட்டிலாம் இப்பெல்லாம் கிடையாது, இந்த இப்ப உள்ள கடையெல்லாம் கிடையாது, பழைய காலத்து கடையில இருக்கும். அது வந்து கடையை மூடுவதற்காக உள்ளது. இப்பெல்லாம் ஷட்டர் போடுறாங்க இல்லையா, இப்ப நேரா இருக்கும்.
அந்த தட்டிக்கு ஒரு கால் இருக்கும். தட்டியை தூக்கி வச்சா ஓப்பனாக இருக்கும், தட்டி இறக்கி விட்டா கடையை மூடிடும். அவர் என்ன பண்றாரு, அந்த தட்டியை தட்டு விடுறாரு. இந்த தட்டிக்கு ஒரு முட்டுக்கால் கொடுத்துருப்பாங்க, ஒரு முட்டு. அந்த காலை தட்டி விட்டோட அந்த தட்டி யார் மேல விழுவுது? யார் மேல விழுவுது? ஐயர் மேல விழுந்து காயத்தை ஏற்படுத்துறது. காயத்தை ஏற்படுத்துறோன்னே அவர் கோபமா வந்து ஐயா துரத்திட்டு வர்றாரு. துரத்திட்டு வந்தோடனே பெரியார் சொல்றாரு, விதி வலியது நீங்க தானே சொன்னீங்க ஐயரை, உங்களுக்கு விதி. இந்த தட்டியை நான் தட்டி விட்டு உங்கள் தலையில் விழுந்து காயம் பெறப்பட வேண்டும் என்பது உங்களுடைய விதி என்று சொல்கிறார். என்ன தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? சரி. எனவே இப்படிப்பட்ட அந்த பார்ப்பனருக்கு அவர் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதான் இந்த படமாக அது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஓடுறாங்க, பின்னாடி ஐயர் தொத்திட்டு வர்றாரு. ஓகே, குறிப்பு எடுத்துருங்க. 12 வயதுல வியாபாரம் செய்ய தொடங்கினார். 10 வயதோடு பள்ளிப்படிப்பு முடிந்ததுன்னு சொன்னேன். 12வது வயதுல வியாபாரம் செய்ய தொடங்குகிறார். 19வது வயதுல திருமணம் செய்கிறார். 1898 நாகம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். இப்ப நாகம்மையாருக்கு வயது 13. அவங்க யாருன்னா அவருடைய அம்மாவோட ஒண்ணு விட்ட தம்பியுடைய மகள். இது வந்து நாகம்மையார் படம். இந்த படம் இருக்குல்ல, அதான் படம். 19 வயது திருமணம். அம்மையாருக்கு பேர் என்ன? நாகம்மையார். வெரி குட். அடுத்தது, பெரியார் தனது கொள்கையை தனது வீட்டிலே இருந்தே வந்து கடைபிடித்து வந்திருக்கிறாங்க, செஞ்சிருக்காங்க, பின்பற்றி வந்திருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் தனது வீட்டிலே இருந்தே செஞ்சு காமிச்சிருக்காங்க என்பதற்கு அடுத்த எடுத்துக்காட்டு விதவை மரணம். தனது தங்கை மகள், தனது தங்கை மகள் பேர் வந்து அம்மாயி. தங்கை மகள் பேர் என்ன? அம்மாயி. அவருக்கு வயசு என்ன? 10 வயசுலயே திருமணம் பண்ணிட்டாங்க. அப்பெல்லாம் அப்படிதான், 10 வயசுல திருமணம் பண்ணிடுறாங்க. 10 வயசுல திருமணம் பண்ணிடுறாங்க. கணவனுக்கு எத்தனை வயது? 13 வயது. கணவனுக்கு எத்தனை வயது? 13 வயது. அந்த பையன் வந்து திருமணம் செய்து சில மாதங்களிலேயே வந்து விஷபேதி வந்து இறந்து போயிடுறாரு அந்த பையன். ஏன்னா அம்மாயி 10 வயசுலயே விதவை ஆயிடுறாங்க. அம்மாயி என்ன பண்றாங்க? 10 வயதுலயே விதவை. விதவை கோலம்னா உங்களுக்கு தெரியுமா? விதவைனா என்ன? பூ வைக்க முடியாது, பொட்டு வைக்க முடியாது, நல்ல ஆடை உடுத்த முடியாது, மற்றவர்களை போல நல்ல உணவு உடுத்த முடியாது, எல்லோருடன் முன்னும் வர முடியாது, முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு போக முடியாது, வீட்டுல வந்து பாய் வீச்சு படுத்த முடியாது, தலையில இருக்க கூடாது. இப்படியான பல்வேறு கட்டுப்பாடுகள், மிகுந்த கட்டுப்பாடுகள் விதவைகளுக்கு உண்டு. முக்கியமானது மறுமணம் செய்து கொள்ள முடியாது. ஆயுள் முழுக்க என்ன பண்ணணும்? அவைகள் திருமணம் செய்யாமலேயே மடிந்து விட வேண்டும். கவிஞர் ஐயா சொன்னாங்க விதவையை பற்றி. ஆனால் பெரியார் என்ன பண்ணாரு? அந்த பொண்ணு அம்மாயி வந்து பெரியார்ட்ட வருது, 10 வயதுல எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டேனா, ஏன் இப்படி பண்ணனீங்க என்று அவர்கிட்ட வந்து அழுகுறாங்க. அழுதோடனே பெரியார் ஐயா அவங்க அந்த பொண்ணை தூக்குறாங்க. தூக்குறோடனே முடிவு பண்ணிடுறாங்க, இந்த பொண்ணுக்கு எப்படியாவது திருமணம் திருமணம் ஜீவிச்சிடணும். என்ன பண்றாரு? வீட்டுல கேட்கிறாரு, பாப்பாக்கு மறுபடியும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது வீட்டுல யாரும் ஒத்துக்கொள்வார்களா? இன்று கூட பலர் ஒத்துக்கொள்ளுங்க. இன்று கூட ஒத்துக்கிறாங்களா? எல்லாரும் ஒத்துக்கொள்ளுங்க. எனவே தந்தை பெரியார் முடிவு பண்ணிட்டார், வீட்டுக்கு தெரியாமலேயே அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் முடிவு செய்து, அதை போலவே தன்னுடைய தங்கை மகள் அம்மாயிக்கு மறுமணம் செய்து வைத்தார். 25வது வயதுல துறவு கொண்டார். 1904 காசி கல்கத்தாங்கெல்லாம் போறாங்க. போயிட்டு வடநாடெல்லாம் போயிட்டு திரும்பி வந்துடுறார். தந்தை பெரியாரின் பொது வாழ்வுல மிக தைரியமான தலைவர் தந்தை பெரியார். ஈரோட்டுல பிளேக் நோய் வருது. இப்ப வந்து உங்களுக்கு தெரியும், பெரிய நோய் ஒன்று தொற்று வந்துச்சு. என்ன தொற்று? கொரோனா. அதே போல பிளேக் என்பது பெரிய அளவு தொற்று நோய் தான், மிக வேகமாக பரவும். பிளேக் நோய் வர்றப்ப பல ஆண்டுகளுக்கு முன்னால குஜராத்தில் கூட இந்த பிளேக் வந்து பல ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. தந்தை பெரியாருடைய ஊராக இந்த ஈரோட்ல பிளேக் வந்து நிறைய பேர் இறந்து போறாங்க. பணக்காரங்களாம் தப்பிச்சு போயிடுறாங்க வெளியூருக்கு. ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க? இங்கதான் இருந்தாங்க. எனவே இப்படி பிளேக் நோயால் மடிந்து சாகக்கூடிய பிணங்களை தந்தை பெரியார் தனது தோள்மேல் சுமந்து கொண்டு சென்று அடக்கம் செய்கிறார். என்னுடைய தைரியத்தை பொதுமக்கள் அனைவருமே பாராட்டுகிறார்கள். இப்படி தைரியம் வாய்ந்த தலைவராக ஐயா அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர் மடிந்துள்ளார்கள் இந்த நோயினால்.
தந்தை பெரியார் 1916 இருந்து 19 வரைக்கும் ஈரோடு நகர சபையில தலைவராக இருந்தார், சேர்மனா இருந்தாங்க. இந்த ஆண்டு என்ன 1916 முதல் 19 வரைக்கும் சேர்மனா இருந்தாங்க. அப்படி சேர்மனா இருக்கிறப்பதான் ஈரோட்ல தண்ணி தொட்டி பெரிய ஓவர் ஹெட் டேங்க் சொல்றோம்ல, ஓவர் சிட்டின்னு சொல்றோம் பாருங்க, ஓவர் டேங்க். இந்த குடிநீர் தேக்க தொட்டி இங்க தெரியுதுல்ல, இது வந்து டேங்க். இது ஒரு பெரிய கட்டடம் மாதிரி இருக்கு இல்லையா, அது டெக்கரேட் பண்ணிருக்காங்க. இது வந்து வாட்டர் டேங்க். இந்த வாட்டர் டேங்க் திறந்து 100 ஆண்டுகளை கடந்து விட்டது. அப்ப போட்ட இந்த கல்வெட்டு பாருங்க, அப்ப தந்தை பெரியாரின் படம், சேர்மன் அந்த படம், அப்ப போட்ட கல்வெட்டு ஈரோடு வாட்டர் ஒர்க்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த தண்ணீர் தொட்டி இன்றைக்கு ரிப்பேர் ஆகாம ஈரோட்டில் செயல்பட்டு வருகிறது 100 ஆண்டுகளை கடந்து என்பது முக்கியமான செய்தி. அது இன்னும் குறிப்பிடத்தக்க செய்தி என்னன்னா, இந்த தண்ணி திறந்து விடணும்ல, ஆபரேட் பண்ணணும்ல, டேங்க்ல தண்ணி ஏற்றணும், அப்புறம் ஓபன் பண்ணி விடணும் பொதுமக்களுக்கு. இந்த பணியை செய்யக்கூடியவர்கள் தாழ்த்தப்பட்ட தோழர்களை நியமிச்சார். தாழ்த்தப்பட்ட தோழரை நியமிச்சப்ப கடும் எதிர்ப்பு கூறலாம். உறவினர்கள் எதிர்ப்பு, நண்பர்கள் எதிர்ப்பு, விவசாயினர் எதிர்ப்பு. தாழ்த்தப்பட்டவர் தண்ணி தந்து விட்டா நான் குடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப பெரியார் சொல்றார், தண்ணி குடிக்க நீ போ, சாவுட்டே சாவுடா அப்படின்னு நினைச்சிட்டு எந்த விதமான மாற்றம் செய்யல. இந்த தோழர்கள் தான் பணியில் இருப்பார்கள் என்று சொல்லி அப்பொழுதே அவர் என்ன பண்ணாரு, தன் கொள்கையில மிக உறுதியாக விளங்கி அதை எடுத்து காட்டினார்கள். சிறப்பாக செயல்பட்டாங்க. ஈரோடு நகர சபையில 16 இருந்து 19 வரைக்கும் இருந்தப்ப முதல் ஒரு சாதனை நான் சொன்னேன், தண்ணீர் தொட்டி. 2வது சாதனை, அந்த ஈரோடு கடை வீதி வந்து ரொம்ப குறுகலா இருந்தது. இந்த குறுகலா இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, 2 பக்கம் இருக்கக்கூடிய கடைகள், அந்த உரிமையாளர்கள், முதலாளிகள் ரோட்டை என்ன பண்ணிட்டாங்க, சாலையை ஆக்கிரமித்து கொண்டு சாலையை குறைத்து விட்டார்கள். அதெல்லாம் என்ன பண்ணாரு, தலைவராக வந்த உடனே யாருக்கும் எந்த விதமான எதிர்ப்பையும் கவலைப்படாமல் எல்லா யாத்திரையும் இடித்து, யார் பகை வந்தாலும் சரி மக்களுக்கு தான் பயன்பட வேண்டும் இந்த சாலை என்று உறவினர்கள் எதிர்ப்பு, நண்பர்கள் எதிர்ப்பு, பெரும் பணக்காரர்கள் எதிர்ப்பு, இவற்றையெல்லாம் தாண்டி யார் பகை வந்தாலும் பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அந்த ஈரோடு நகரத்தில் இருக்கக்கூடிய கடை வீதியை அகலப்படுத்தினார்கள். இது ஒரு செயல். நான் சொன்னேன் 16 முதல் 19 வரைக்கும் சேர்மன். 19வது ஆண்டு தந்தை பெரியார் காங்கிரஸ்ல சேர்றார். இந்த ஆண்டை குறிச்சிங்க, 1919 ஜூலைல காங்கிரஸ்ல சேர்றாரு. அப்ப எடுத்த படம், இந்த படம் 1919 பெரியார் காங்கிரஸ்ல சேர்றார். காங்கிரஸ்ல சேரும் போது தான் வகித்து வந்த 29 பதவிகளை ராஜினாமா செய்து விட்டு, பதவிகளை துறந்து விட்டு காங்கிரஸ்ல சேர்றார். இப்ப என்ன பண்றாங்க, பொறுப்புக்கு வந்தவரை பலவிதமான பதவிகளுக்கு வர்றாங்க. ஆனா பெரியார் என்ன எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாரு, ஒரு அரசியலுக்கு வருகிற போது தான் வகித்து வந்த 19 பதவிகளை துறந்து விட்டு காங்கிரசுக்கு சேர்றாரு. தான் வைத்து வந்த வியாபாரத்தில் வரக்கூடிய மாதம் 2000 ரூபாய் வருமானம் வரக்கூடிய, ஆண்டுக்கு 2000 ரூபாய் வருமானம் வரக்கூடிய வியாபாரத்தை நிறுத்துகிறார். தனது தந்தையார் காலத்திலிருந்து நடந்து வரக்கூடிய வியாபாரம், தனது பெயரில் நடந்து வரக்கூடிய பஞ்சிபில், இவற்றையெல்லாம் மூடுறாரு, க்ளோஸ் பண்றாரு. மூடிட்டு தான் அவரு அரசியலுக்கு காங்கிரஸ்ல சேர்றாங்க. காங்கிரஸில் சேர்ந்த உடனே காந்தியாரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிறார். காந்தி கதர் ஆடையை ஊற்ற வேண்டும் என்று சொல்றப்ப இந்த கதர் ஆடையை அவர் அணிந்து கொள்கிறார். தனது 80 வயது தாயாரை அணிந்து கொள்ள செய்கிறார். தனது துணைவியார் நாகம்மையாரை கதர் ஆடையை அணிய செய்கிறார். அது மட்டுமல்ல, கிராமமாக கதர் ஆடையை மூட்டையில் சுமந்து கொண்டு பிரச்சாரம் செய்கிறார். ஆடம்பர உடைகள் உடுத்தி வைக்கிறபடியா, அது வரைக்கும் நல்ல மிகப்பெரிய செல்வந்தர் இல்லையா, அந்த உடைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு கதராடையை உடுத்த ஆரம்பிக்கிறார். அதற்கு பின்னால காங்கிரஸ் கட்சியில என்ன பண்றாங்க, கோர்ட் பகிஷ்கரிப்பு, இந்திய அரசாங்கத்தை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம், நான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் என்ற காங்கிரஸ்ல ஒரு தீர்மானம் செய்யறாங்க. அதற்கு ஏற்ப கோர்ட்டுக்கு போகக்கூடாது, அரசாங்கத்தை நாம் எதிர்த்து செயல்படுவதனால தனக்கு வரவேண்டிய கடன்களை வசூலிப்பதற்காக கோர்ட்டு போனதான் வசூல் பண்ண முடியும். எனவே கோர்ட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி தனக்கு வர இருந்த கடன் ஏராளம 50,000 ரூபாயை இழக்கிறார். 50,000 ரூபாயை இழந்து அவர் போறார். தனது பெரிய காந்தி என்ன சொல்றாரு, மது ஒழிப்பில் நம்பிக்கை உடையவர் காந்தி. மது தரும் மரங்களை வெட்ட சொல்லி காந்தியார் அறிக்கை தந்தார். மது தரும் மரங்களை வெட்ட சொல்லி என்ன பண்றாரு, அதை பின்பற்றி தனது ஊராகிய தாத்தம்பட்டியில் இருக்கக்கூடிய 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்துகிறார். 21 நான் 20 சொன்னேன், 21 கள்ளுக்கடை மறியல். நீங்க நினைச்சு பாருங்க, காந்தியார் ஈரோட்டுக்கு வர்றாரு.
ஈரோட்டுல பெரியார் வீட்டுக்கு வர்றாரு. பெரியார் வீட்டுல இருந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு காந்தி, கள்ளுக்கடை முன் மறியல் செய்ய வேண்டும், கள்ளுக்கடைகளை மூட வேண்டும் என்று காந்தி முடிவெடுக்கிறார். அந்த முடிவுக்கு ஏற்ப ஈரோட்டுல தந்தை பெரியார் தலைமையில் கள்ளுக்கடை முன்பாக மறியல் செய்து பெரியார் சிறை போகிறார். பெரியார் சிறைக்கு போனா அதோட முடியல, தந்தை பெரியார் தனது துணைவியார் தனது தங்கை அவர்களை எல்லாம் ஈடுபடுத்தி அவர்கள் சிறைக்கு போகிறார்கள், கள்ளுக்கடை மறியல் போராட்டம் என்று சொல்லி. இந்த மறியல் போராட்டம் மிக பெரிய அளவுக்கு தீவிரமாக நடைபெறுகிற போது இந்த போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு பேச்சு வருகிற போது காந்தி சொல்றாரு, இந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அது என்னுடைய கையில் இல்லை, ஈரோட்டில் இருக்கக்கூடிய 2 பெண்கள் கையில இருக்குது என்று சொல்கிறார்கள். அது யார் இந்த 2 பெண்கள்? நாகம்மையாரும் கண்ணமலர். அப்ப இந்த இந்து பத்திரிகையில 22ஆம் ஆண்டு இது வந்திருக்கிறது. நீங்க குறிச்சு வைத்துக் கொள்ளுங்கள். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் காணுவதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சியில் இருந்த போதே 1922 திருப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் ராமாயணத்தை கொளுத்த வேண்டும், மனு தர்மத்தை கொளுத்த வேண்டும் என்று தீர்மானம் கொடுத்தார். 1922 காங்கிரஸில் இருந்த போதே மனு தர்மத்தை கொளுத்துவோம், ராமாயணத்தை கொளுத்துவோம் என்று தீர்மானம். 24 வைக்கம் போராட்டம் உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் வைக்கம் போராட்டத்தினுடைய 100ஆண்டு விழா நடந்தது. கேரள மாநிலத்தில் வைக்கத்தில் நடந்துச்சு. தமிழ்நாடு முதலமைச்சர் போனாங்க, அப்புறம் கேரளா முதலமைச்சர் இருந்தாங்க, நமது திராவிடர் கழக தலைவர் தமிழக தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் போனாங்க. ஏராளமான தோழர்கள் திராவிடர் கழக தோழர்கள், திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள்லாம் போனாங்க. ஒரு 100 ஆண்டு முடிஞ்சு போச்சு அந்த போராட்டம் முடிஞ்சது. 24 வைக்கம் போராட்டம். வைக்கம் போராட்டம் என்பது என்ன? இந்த வைக்கம் என்ற ஊரில் அந்த தெருவுக்குள்ளேயே ஒடுக்கப்பட்டவர்கள் நடக்கக்கூடாது என்ற விதியை மீறி என்று பின்பற்றி வந்த அந்த மூட நம்பிக்கையை மீறி பெரியார் நடத்திய போராட்டம், வெற்றிகரமாக முடிந்த போராட்டம். அது 2 தடவை தந்தை பெரியார் சிறை புகுந்தார், மக்களை சந்தித்தார், பிரச்சாரம் செய்தார். 2 முறை சிறைக்குள்ள இருந்தாங்க, மறியல் செய்தார்கள். 2வது செய்யப்பட்டது 22/5/24. இது ரொம்ப கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்க. காலில் செயின் போட்டாங்க, கழுத்துல செயின் போட்டாங்க, கழுத்துல இருந்து ஒரு செயின் போட்டு கால் வரைக்கும் செயின். அப்படிப்பட்ட கொடுமையான சிறைவாசத்தை அவர்கள் அனுபவிச்சாங்க. இறுதியில் அவர் வெற்றி பெற்றார். வைக்கம் தெருக்கள்ல நடக்கக்கூடிய உரிமை எல்லோருக்கும் வழங்கப்பட்டது. இதை பற்றி விவரம் வைக்கம் போராடுகிற புத்தகம் நம்மகிட்ட இருக்கு, பெரியார் தொடர்ல இருக்கும். நீங்க போய் வாங்கலாம், இங்க புத்தகம் இருக்கும், நீங்க வாங்கி படிங்க. இதுதான் வைக்கம் தெரு, இதுதான் அந்த கோயில் வைக்கப்பன் அப்படின்னு கோயில் நான் தெரு பார்க்க படத்துல. அதான் இந்த வைக்கம் போராட்டம் எத்தனை நடந்துச்சுன்னா 603 நாட்கள் இருந்துச்சு. குறிச்சுங்க, போராட்டம் நடைபெற்ற நாட்கள் 603. பெரியார் கேரளத்துல 141 நாள் இருந்திருக்காரு இந்த போராட்டத்துக்காக பிரச்சாரம். அப்புறம் சிறையில இருந்த நாட்கள் 74 நாட்கள் சிறையில இருந்த நாட்கள், 74 நாள் சிறையில இருந்தார். வைக்கம் போராட்டத்துக்கு அடுத்து பெரிய போராட்டம் 1924 இன்றைய திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவிங்கிற இடத்துல இருந்த குருகுல போராட்டம். குருகுலம் நம்மளாம் பள்ளின்னு சொல்லுவோம், பாப்பா எப்படி சொல்லுவாங்க? குருகுலம், குரு, நம்மளாம் ஆசிரியர் சொல்லுவாங்க, குரு என்று சொல்லுவோம். இந்த பார்ப்பனர் நடத்திய பள்ளியில வாவே சுப்பிரமணிய ஐயர் என்ற பார்ப்பனர் நடத்திய பள்ளி. பார்ப்பனருக்கு ஒரு தனி சாப்பாடு, பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடு. பார்ப்பனர் நல்ல அறுசுவை உணவு, நம்ம பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகளுக்கு பழைய சோறு போட்டுருக்கான், தனி பானை. இதை எதிர்த்து பெரியார் போராடினார். அந்த சுப்பிரமணியர் ஒத்துக்கல. பெரியார் சொன்னாங்க எல்லாரும் ஒன்னா உட்கார வச்சு ஒரே மாதிரியா சமபந்தியா போடணும் அப்படின்னு சொன்னப்ப அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடுமையாக போராடி அந்த குருவலத்தை இழுத்து முடினார். இத்தனைக்கும் அந்த குருவலத்தை நடத்துறதுக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து பெரியார் 10,000 கொடுத்துருக்காரு, பொதுமக்கள் பணம் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு பார்ப்பனர்களுக்கு தனிப்பட்ட முறையில உணவு, தனிப்பட்ட முறையில கல்வி கற்றுக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த நிலை நீடிக்கிறது என்பதை மறவாதீர்கள். IIT நடந்ததை மறவாதீர்கள். பார்ப்பனர்களுக்கு என்று ஒரு தனி, பார்ப்பனர் இல்லாத பிள்ளைகள் தனி, பார்ப்பனர் இல்லாத பிள்ளைகள். IIT எவ்வளவு பிள்ளைகள் தற்கொலைக்கு ஆளாகிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அறநிலைய பாதுகாப்பு சட்டம். நான் ஏற்கனவே சொன்னேன், காங்கிரஸ் கட்சியில் இருந்த போதே பாராயணத்தை கொடுத்த வேண்டும், மனு தர்மத்தை கொடுத்த வேண்டும் என்று தீர்மானம் போட்டாங்க. அறநிலைய பாதுகாப்பு சட்டம் நீதி கட்சி கொண்டு வந்தாங்க. அப்ப பெரியார் என்ன பண்றாரு? காங்கிரஸ் இருக்கிற போதே அறநிலைய சட்டத்தை
பாதுகாப்பு சட்டத்தை ஆதரித்தார். இன்றும் இந்த அறநிலைய பாதுகாப்பு சட்டம் என்பதை பார்ப்பதனால் எதிர்க்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். முக்கியமான தந்தை பெரியாருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு ஆண்டு 1925. 25 தான் தந்தை பெரியார் காங்கிரஸ் இருந்து விலகுகிறார். எப்படி காங்கிரஸுக்காக பெரிய அளவுக்கு அவர் உடைத்தார்களோ அப்படிப்பட்ட காங்கிரஸை விட்டு 1925 வெளியேறார். ஏன்னா பெரியார் காங்கிரஸுக்குள்ளே வகுப்புரிமையை கேட்டு தீர்மானம் கொண்டு வருகிறார். பல மாவட்டங்களில் நடந்த காங்கிரஸ் மாநாடுகளில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளாக வகுப்புரிமையை கேட்கிறார். ஒவ்வொரு ஜாதியாருக்கும் ஒரு பதவிகள் கொடுக்கிறது, மறுக்கப்படுகிறது. நிறைவாக 25 காஞ்சிபுரத்தில் நடந்த மாநாட்டில், அந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் நடந்த மாநாட்டில் மறுபடியும் கேட்கிறார், மறுபடியும் மறுக்கப்படுகிறது. எனவே ஒரு முடிவு பண்றார், இனிமேல் காங்கிரஸ் இருந்து பிரயோஜனம் இல்லை, காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கொள்ளாது என்று காங்கிரஸ் விட்டு வெளியேறுகிறார். அவர் மட்டும் வெளியேறல, பல பார்ப்பன தலைவர்கள் வெளியேறுகிறார்கள். எனவே காங்கிரஸ் இருந்து எந்த காங்கிரஸ்ல வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவம் கேட்டு மறுக்கப்பட்டதோ இன்றைக்கு உள்ள காங்கிரஸ்ல இந்த வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவம் ஏற்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு காங்கிரஸ்ல தலைவர் தந்தை பெரியார் வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவம் கேட்டு 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பெரியாருடைய கருத்தை 100 ஆண்டுகள் கழித்து அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே பெரியார் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார் என்பதை இது காட்டுகிறது. அடுத்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல பல பார்ப்பனர்கள்லாம் வெளியேறி எங்க போயிட்டானுங்க, பிஜேபி போயிட்டாங்க. அப்போது காங்கிரஸ் வந்து முழுக்க பார்ப்பனமயமாக இருந்தது. இன்றைக்கு காங்கிரஸ்ல கூடிய பார்ப்பனர்கள் பிஜேபி போயிட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும். எனவே பெரியார் காஞ்சிபுரத்துல காங்கிரஸ் வந்து விலைக்கு வந்து என்ன இயக்க கண்டார், 25 சுயமரியாதை இயக்கம் காணுகிறார். இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு தான் இந்த நூற்றாண்டு. சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு தான் இந்த நூற்றாண்டு. 25 குடியரசு பத்திரிகை துவங்குறாங்க. சுயமரியாதை இயக்கத்தினுடைய கொள்கையை விளக்குவதற்காக குடியரசு பத்திரிகையை தொடங்குறாங்க. குடியரசு பத்திரிகைக்கும் இந்த ஆண்டு என்ன நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறோம். இதான் அந்த பத்திரிகையினுடைய முகப்பு. 27 காந்தியார் சந்திக்கிறார். காந்தியார் சந்திச்சு சொல்றாரு, காங்கிரஸ் ஒழிய வேண்டும், இந்து மதம் ஒழிய வேண்டும், பார்ப்பன ஆதிக்கம் ஒழிய வேண்டும் என்று சொல்கிறார். இதை குறிச்சு மிக முக்கியமான ஒரு ஆண்டு 1929 செங்கல்பட்டில் நடந்த முதல் மாநில சுயமரியாதை மாநாடு. முதல் மாகாண சுயமரியாதை மாநாடு. இந்த மாநாடு மிக முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறது. ஒன்று பெண்களுக்கு சொத்துரிமை. இந்த பெண்களுக்கு சொத்துரிமை நிறைவேற்ற இந்த தீர்மானம் தான் கலைஞர் அவர்கள் முதலாக அதை சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ள நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு முக்கியமான ஆண்டு. 38ஆம் ஆண்டு தந்தை பெரியாருக்கு இப்ப கவிஞரைய சொன்னாங்களே துணைத் தலைவர், பெரியாருக்கு பட்டம் யார் கொடுத்தா? பெண்கள் தான் கொடுக்குறாங்க. அது எங்க? சென்னையில தான் கொடுத்தாங்க. 13/11/38 சென்னையில கொடுக்குறாங்க. 38 அவர் நீதி கட்சியினுடைய தலைவராக பெரியார் சிறையில் இருக்கும் போதே நீதி கட்சிக்காரர்கள் என்ன பண்றாங்க, பெரியாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள். அதற்கு பின்னால இந்த நீதி கட்சி அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது 38, 44 வரைக்கும் அதே நிலை தொடர்கிறது. 44 சேலத்துல அந்த நீதி கட்சிக்கு பேரை வந்து தந்தை பெரியார் திராவிட கழகம் என்று மாற்றுகின்றார்கள். இயக்கத்துக்கு புது வழியை கூட்டுகிறார். இதோட இந்த நிகழ்ச்சியை இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. இதோட இன்னும் ஒரு சில செய்தியோட நிறைவு செய்ய விரும்புகிறேன். இது வந்து யுனெஸ்கோ வந்து பெரியார் கொடுத்த ஒரு சைட்டேஷன் பாராட்டு. யுனெஸ்கோ மன்றம் கொடுத்த ஒரு சைட்டேஷன் பாராட்டு. அதை இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். பெரியார் புதிய உலகின் தொலைநோக்காளர், தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ், சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை, அறியாமை, மூடநம்பிக்கை, பொருளற்ற பழக்க வழக்கங்கள், இழிவான நடவடிக்கைகள் ஆகியவற்றின் கடும் எதிரி. தந்தை பெரியார் நூற்றாண்டு விழா 17/9/78 ஒன்றிய அரசு வெளியிட்ட தபால் தலை, அப்புறம் வந்து 125ஆம் ஆண்டுல வெளியிட்ட கவரு. தந்தை பெரியார் உலக மக்களுக்கு
கருத்தை சுருக்கமாக கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று ஒரு சொல்லியிருக்காங்க. கடவுள் மறுப்பு தத்துவம். அந்த தத்துவத்தை சொன்னது திருவாரூர் மாவட்டம் இந்த பூங்குடிங்கிற பகுதியிடம். அதனுடைய நினைவாக அந்த சொன்ன ஆண்டு, கடவுள் மறுப்பு தத்துவத்தை சொன்ன நாள் வந்து 24/5/1967. இந்த நினைவாக இந்த கடவுள் மறுப்பு தத்துவத்தை இதை போட்ட ஒரு பகுத்தறிவு பயிற்சி பணியில் தான் தந்தை பெரியார் சொன்னார். அதன் நினைவாக ஆசிரியர் ஐயா அவர்கள், திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்கள் அந்த கல்வெட்டை திறந்தாங்க 92ல். அந்த கல்வெட்டு இந்த இடம் தான், அந்த கல்வெட்டு இந்த இடத்துல தான் அந்த பயிற்சி பணி நடைபெற்றது. நிகழ்வு நமது ஒருங்கிணைப்பாளர் இதுதான் அந்த பயிற்சி பணி நடைபெற்ற அந்த பயிற்சி பள்ளி மாணவர்கள் நிறைவாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். தந்தை பெரியார் எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் ஆரம்பத்திலும் கடைசியிலும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன சொல்றதுன்னா, நான் ஒரு சுதந்திர மனிதன், எனக்கு சுதந்திர நினைப்பு, சுதந்திர அனுபவம், சுதந்திர உணர்ச்சி உண்டு, அதை உங்கள் பின்பு சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் என்னை போலவே உங்களது சுதந்திர நினைப்பு, உங்களது சுதந்திர அனுபவம், உங்களது சுதந்திர அனுபவம், உணர்ச்சி ஆகியோடால் நான் சொல்லக்கூடிய செய்திகளை பரிசீலனை செய்து, ஒப்பக்கூடியவைகளை ஒப்பி, தள்ளக்கூடியவைகளை தள்ளிவிடுங்கள் என்கின்ற நிபந்தனையின் பேரில் தான் எதையும் தெரிவிக்கின்றேன். எதை ஏற்றுக்கொள்ள என்று சொல்லவில்லை, இந்த நிபந்தனையின் பேரில் தான் தெரிவிக்கிறேன். எப்படிப்பட்ட பழமை விரும்பிகள் ஆனாலும் இதற்கு இடம் கொடுக்கவில்லையால் அது நியாயமும் ஒழுங்கும் ஆகாது. அதாவது சுருக்கமாக சொல்லப்போனா, நான் சொல்லுவது என்னுடைய கருத்து, சிந்தித்து பாருங்கள், சரி என்று ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் தள்ளிவிடுங்கள் என்பதுதான் பெரியார் சொன்ன செய்தி. தந்தை பெரியார் மறைவுற்ற நாள் டிசம்பர் 24 1973. அப்பொழுது எடுத்த படம். பெரியார் நடத்திய இவ்வளவு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க ஐயா, நேரமில்லை. திராவிடர் கழக தலைமை கழகம் நடத்தி வரக்கூடிய ஏடுகள் விடுதலை, தினசரி, உண்மை, மாதங்கள் முறை, பெரியார் பிரிஞ்சு சிறுவர்களுக்கான இதழ், தி மாடர்ன் ரேஷனலிஸ்ட் இங்கிலீஷ் மந்த்லி, யூடியூப் சேனல் பெரியார் டிவி, பெரியார் விஷன் ஓடிடி, ஸ்போட்டிஃபை. பெரியார் நடத்திய இந்த விடுதலை ஏட்டை நீங்கள் படிக்க வேண்டுமானால் ஆன்லைன்ல விடுதலை.in என்ற இணையதளத்தில் நீங்கள் தினசரி மாலை படிக்கலாம். திராவிடர் கழக தோழர் நடத்தி வரக்கூடிய யூடியூப் சேனல், அறிவுச்சுடர், டிவார், அறிமொழி டிவி, புரட்சி பெண், தருமபுரி திராவிடர் கழகம், இன்னும் பல. நன்றி, வணக்கம். அனைவரும் எழுந்து ஒரு கைத்தட்டல் ஐயாவுக்கு. 69 வயசு ஐயாவுக்கு உங்களுக்காக இதோட பவர் பாயிண்ட் விளையாட்டத்தோட அறிவியல் முறையை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க. ஒரு மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் இருப்பார். ஆசிரியர் நம்முடைய தலைவர் ஐயா அவர்கள் வந்துருக்காங்க. அதனால காலையில் கொஞ்சம் லேட் ஆகிட்டு உள்ளே ஒரு மரம்லாம் கொடுத்துருவாங்க. இப்போது தொடர்ந்து வகுப்பை நம்முடைய திராவிடர் கழக பொருளாளர் மாணவர்கள் குமரேசன் அவர்கள் எடுக்கிறார்கள். சமூக நீதி வரலாறு